இரவு நேரங்கள்ல நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு. காலை முதல் மாலை வரை வெயிலுடைய தாக்கமும், வானம் ஓரளவு மேகமூட்டமும் காணப்பட்டாலும், இரவு நேரத்தில் பரவலாக நீங்க மழை பொழிவ எதிர்பாருங்க. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது. இப்ப எல்லா மாவட்டங்களுமே நமக்கு வந்து கனமழை கிடைக்குமா அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. இப்ப ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் தான் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் எடுத்து பார்க்கும்போது 90% நமக்கு மழை குறைஞ்சிருக்கு. ஒரு 10% மட்டுமே நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு. அதுல அந்த 10%த்துல எந்தெந்த மாவட்டங்கள் மழை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மழை குறையாத மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள். 4 மாவட்டங்களும் மழை இன்னும் குறையல. உங்களுக்கு நெறைய பேருக்கு வந்து சில சமயங்கள்ல வெயில் சற்று அதிகமாகவும், மழை வருவதற்கான அறிகுறியே கூட இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னும் ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மழை தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால சற்று உஷாராகவே இருங்க. ஒரு 3 நாட்கள் தான். அதுக்கப்புறம் இங்கேயும் நமக்கு மழை குறைஞ்சிரும். ஆகவே அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 தினங்களுக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒன்று மாலை நேரங்கள்ல மழை கிடைக்கும். அப்படி இல்லன்னா இரவு நேரங்கள்ல உறுதியாக மழை பொழிவு ஆங்காங்கே பதிவாக வாய்ப்பு இருக்கு. சில இடத்துல கனமழையும், சில இடங்கள்ல மிதமான மழையுமாக பதிவாகும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் லேசானது முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மாவட்டங்கள்ல மழை வருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மழை வாய்ப்பு அதிகம் எதிர்பார்க்காதீங்க. வெயிலுடைய தாக்கமும் வானம் மேகமூட்டமா இருக்கும். அடுத்தபடியாக உள் மாவட்டத்துல சில இடங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் பகுதியான மழை பொழிவா இருக்கும். மாவட்டம் முழுவதும் மழை பெய்யாது. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பொதுவாக வானம் மேகமூட்டமும் மறுபடியும் நமக்கு மீண்டுமாக பகல் நேரங்கள்ல வெயில் வர தொடங்கிரும். இருந்தாலுமே கூட அடுத்து வரும் நாட்கள்ல ஒரு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் அவ்வப்போது நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பதிவாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் மாலை நேரங்களுக்கு பிறகு தான். அடுத்தபடியா நம்ம பார்க்கணும்னா, தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் அநேக இடங்கள்ல பகல் நேரங்கள்ல வெயில் வர தொடங்கிரும். ஏன்னா நெறைய பேர் வந்து மழை வருமான்னு வேற கேட்டிருக்கீங்க. மழை கிடையாது. தென் மாவட்டத்துல பெரும்பாலும் மழை குறைஞ்சாச்சு. இதற்கு அடுத்து நம்ம மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகம் எதிர்பார்க்க முடியாது. திண்டுக்கல்லுடைய மேற்கு பகுதி, விருதுநகருடைய மேற்கு பகுதியில வேணா சில இடத்துல மிதமான மழை பெய்யலாமே தவிர, மற்றபடி எங்கேயுமே நமக்கு அதிகப்படியான மழை கிடையாது. அதனால ஒரு மிக கனமழை, அதி கனமழைலாம் எதிர்பார்ப்புகள குறைச்சுக்கோங்க. நெறைய பேர் ரொம்ப அதிக எதிர்பார்ப்புல இருக்காங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சு. இன்னைக்கு வந்து மிக கனமழை வருமான்னு. இன்னைக்கு மிக கனமழை கிடையாது. ஆனா பருவமழை தொடங்கியாச்சு. பருவமழையும் தீவிரம் அடைஞ்சுட்டு தான் இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மழை பொழிவு அதிகரிக்கும்போது, தேதிகள் முதற்கொண்டு உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் இருக்கும். கன்னியாகுமரியிலும் சில இடங்கள்ல மிதமான மழையானது எதிர்பாருங்க. நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க.